எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களோட குயின் 7 தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு கேரட் சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த கேரட் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 4 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட், எவ்வளோ வெங்காயமோ அந்தளவுக்கு ஈக்குவலாக கேரட்டு, 2 பெரிய கேரட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். 6 வரமிளகா, காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் அந்த மாதிரி ஒரு 2 பெரிய பூண்டு எடுத்து இந்த மாதிரி உரித்து வச்சுக்கலாம். வெங்காயத்தில் பாதி அளவுக்கு 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வானல் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். அதில் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயே வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு பல் சேர்த்துக்கிறோம். பூண்டையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்புறமா கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்குங்க, தீயாமல். இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்க போகிறோம். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் அந்த காஞ்ச மிளகா, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் அதில் போட்டு நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஒரு வானல் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, சீரகம், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து நம்ம அதிலே கொட்டிடலாம். இதில் காரம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக வச்சு தான் நமக்கு இதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான், நம்ம இதை தாளித்து கொட்டிடலாம். ஸோ சூப்பரான சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.